GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். இவர் வந்துட்டாருன்னா அவ்வளோ சிவாஜி வந்துட்டானா டக்குன்னு எடுத்து விட்டுருவாங்க. இல்லாட்டி என்ன பண்ணுவார்னா எப்படி ரவுடிசம் பண்ணுவாரா எப்படி சார்? கோபம் வந்து அவ்வளோதான், அடிதான். யாராக இருந்தாலும் சரி, எவனையும் விட மாட்டார். ஒரு ரவுடியே அப்படியே உண்டில்னு நாக்கிருந்தார். ஒரு கிணத்துல இவர் திடீர்னு மாடு ஏதோ முட்டி குதிக்கிற மாதிரி ஏதோ ஒரு சீன் வரும். அதில் குதிக்கணும் அப்படின்னா அந்த தண்ணி பார்த்தா தாங்காது, அந்த அளவுக்கு நாத்தடிக்கும். சிவாஜி ரஜினி குதிங்கன்னா குதிச்சார். நைட்டில் சங்கிலி எடுக்கிறாரு, ஒரு இதை பெல்ட் மாதிரி கட்டிக்கிறாரு, போகிறாரு ஒரு சாராய கடைக்கு. வா வாத்தியாரா, என்ன தலைவா, இன்னும் காலே காணும், வரடா குடா அப்படின்னு 2 பாட்டில் கடன் நடிக்கிறார், வைக்கிறார். இவர் வந்து அந்த ஏரியாவில் பூந்து இவனை துரத்தி அடித்தார். ராமகிருஷ்ண மடத்தில் போயிட்டு அங்கே தான் படிச்சுக்கிறேன். அதனால் அங்கே போய் படித்த காரணத்தினால உங்களுக்கு அன்னியிலேருந்து ஆன்மீகத்துக்குள்ளே வந்தாச்சு. 1000 ரூபா பொருள் 100 ரூபாய், 100 ரூபா பொருள் 5 ரூபாய். ஆமாங்க, உங்கள் கிங் டிவி 200 கோடி பார்வையாளர்களை கடந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. பிளிப்கார்ட், மிந்த்ராவில் 90% ஆஃபர், 70% ஆஃபர், 60% ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க. இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்தை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர், எழுத்தாளர் திரு சபிதா ஜோசப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். வருகிற 12ஆம் தேதி அகில உலக சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு ஜப்பான், மலேசியா, சிங்கப்பூர்னு கிட்டத்தட்ட எல்லா கண்ட்ரிலையும் அவருக்கு ஃபேன்ஸ் இல்லாமல் ஒருத்தர் அகில இந்திய சூப்பர் ஸ்டார், அது ஒரு காமெடி பீஸ் அவர் இருக்காட்ட. பட் இருந்தாலும் ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார் இவர் தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தான் வருகிற 12ஆம் தேதி பிறந்த நாள். கிட்டத்தட்ட 74வது அகவையை தொடர்றாரு. அவருடைய ஆரம்ப கட்ட வாழ்க்கை எப்படி சார் இருந்துச்சு? ரொம்ப ஏழ்மையான நிலை தான் சார் உருவானது. அவருடைய வாழ்க்கை வந்து ஆரம்பத்தில் அவங்க அப்பா ஒரு போலீஸ்காரர் இருந்தார். ஃபுல்லாக கர்நாடகா தான். ஆமாம், கர்நாடகா. இல்லை, கிருஷ்ணகிரி பக்கத்தில் நொச்சிக்குப்பம் தான் அவருடைய பூர்வீக ஊர். அந்த சென்னை இதில் கிருஷ்ணகிரி பக்கத்தில் தான். நான் அந்த ஊருக்கெல்லாம் போயிருக்கேன். நொச்சிக்குப்பம் தான் அவருடைய பூர்வீக ஊர். அதுக்கு ஒரு கட்டத்துக்கு பிறகு அவங்க வந்து அந்த வெள்ளைக்காரன் இருந்த காலகட்டத்தில் அதுக்கு பிறகு இங்கே இருந்து அதுக்கு பிறகு இது போயிட்டாங்க, பெங்களூர் போயிட்டு அங்கே போலீஸ்காரராக இருந்தார், ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அவங்க அப்பா. ஆமாம், ஒர்க் பண்ணி அவங்க அப்பா 2 ஒரு அக்கா 2 அண்ணன் 2 பேருமே. மூத்தவர் வந்து சின்னவர் வந்து உங்களுக்கு இராணுவத்தில் எங்கேயும் இருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் மூத்தவர் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், சத்யநாராயணன். இவங்கெல்லாம் இருக்கும்போது உங்கள் அப்பா வந்து அவருடைய ரிட்டையர் ஆகிட்டார். அப்போ அவர் வந்து இவர் கொஞ்சம் தலையெடுத்து கொஞ்சம் வளர்ந்த பிறகு அவர் ரிட்டையர் ஆகிட்டார். அப்போ வந்து அவருக்கு சம்பளம் வந்து ரிட்டையர் பென்ஷன் 30 ரூபா வரும். 30 ரூபா இந்த ஃபேமிலியை ஒன்றும் பண்ண முடியல. பென்ஷனாக வந்த பணத்தில் வந்து என்ன பண்ணாருன்னா வீடு ஒன்று கட்டிட்டு, சிம்பிளாக ஒரு வீடு கட்டிட்டு அந்த பணத்தில் ஒரு சின்ன ஒரு பெட்டி கடை மாதிரி வச்சுட்டார். அவருடைய அப்பா வச்சுட்டார். சிவாஜி ராவ் அந்த பெட்டி கடையில் தான் அந்த கொஞ்சமாக வரும், அதில் வச்சு நடந்துகிட்ருக்கோம். அப்போல்லாம் இவங்க வந்து ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ்ஸு, அதாவது நீங்கள் விருப்பப்பட்டு இன்றைக்கி வந்து விதவிதமான நினச்சா அந்த மாதிரி என்ன மாதிரி காஸ்ட்யூம்லாம் போட முடியும். அன்றைக்கி அந்த மாதிரி கிடையாது. ஒரே ஒரு என்ன பண்ணுவாங்கன்னு அந்த ஒரு ஒயிட்டில் கலரில் ஒரு இது எடுத்துருவாங்க, ஒரு ஃபேண்ட்டுக்கு பைஜாமா மாதிரி, ஜிப்பா மாதிரி 3 பேருக்கும் அதுதான், எல்லோருக்கும் அதுதான், இவருக்கும் அதே தான். அதனால் ஒரு சிம்பிளாக இவ்வளோதான். உங்களுக்கு வரவு வேணும்ல, நார்த் இந்தியன்ஸ் மாதிரி ஜிப்பா போட்டுக்கிறது. உங்களுக்கு உறவு கிடையாது, அதிகமாக உறவு கிடையாது. அது இருக்கிற காசை வச்சு ஒரு சிக்கனமாக வாழணும் அப்படின்னு. அப்படி சின்ன வயசுலேயே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அதனால் உங்களுக்கு அண்ணி தான் அவங்கள வந்து ஒரு அம்மாவாக பார்த்துட்டாங்க. அதனால் வந்து சத்யநாராயண மேல் அவர் அண்ணன் மேலே பயங்கர மரியாதை. அவரை அடிக்கவும் திட்டவும் அவருக்கு மட்டும்தான் அதிகாரம். வேறு யாரும் அவரை இது பண்ண முடியாது. அவர் பயப்படுறது ஒரு ஆண்டவனுக்கு பயப்படுவார், மனசு அடிச்சிக்கணும்னா அவருடைய அண்ணனுக்கு பயப்படுவார். அண்ணன் மேலே அவர் அந்த அளவுக்கு ஒரு மரியாதை. ஏன்னா அண்ணன் ஒரு அப்பா ஸ்தானத்தில் அண்ணி அப்பா அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டாங்கிற அந்த ஒரு மரியாதை இருக்கும். அந்த இதில் தான் அவர் வளர்ந்து வர்றாரு. ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு படிப்பு வந்து சுமாராக போகுது. அதுக்கு பிறகு வந்து இதில் போய் சேர்றாரு, ராமகிருஷ்ண மடத்தில் போயிட்டு அங்கே தான் படிச்சுக்கிறார். அதனால் அங்கே போய் படித்த காரணத்தினால உங்களுக்கு அன்னியிலேருந்து ஆன்மீகத்துக்குள்ளே வந்தாச்சு. அன்னிலேருந்து ஆன்மீகத்திலே அப்படி வந்துட்டு ஆன்மீகத்திலே இருந்து வர்றார். அவர் அந்த குட்டிகள் சொல்கிறது பார்த்திங்கன்னா இவருடைய ராமகிருஷ்ண பரமஹம்சனுடைய சார்ந்த ஒரு குட்டிகளாக இருக்கும்.
சொல்கிற குட்டி கதை ஒவ்வொன்றும் இன்ன வரைக்கும் அவர் சொல்கிற குட்டி கதையெல்லாம் அது சார்ந்தா இருக்கும். அது சார்ந்திருக்கும். அது ஆன்மீகம் சார்ந்த மாதிரி இருக்கும். சில குட்டி கதைகளை வந்து ஏதோ ஒரு பெரியவர் ஒருத்தர் சொல்லியிருப்பார், வாழ்க்கையில் முன்னேறணும் என்ன அப்படின்னா, நீ கீழே பார்த்துட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவார் நிறைய. அந்த மாதிரி அவர் கொஞ்சம் ஆரம்ப காலங்களில் கொஞ்சம் சிவாஜி என்ன பேர், சிவாஜி அப்படின்பா. அதாவது இவங்க வந்து படம் பார்க்கணுன்னு போயிட்டா எம்ஜிஆர் படம் நிறைய விரும்ப பார்ப்பார், ஆக்ஷன் படங்கள் நிறைய. இன்றைக்கி என்ன உங்களுக்கு அந்த மாதிரி அந்த காலத்தில் ஒரு இது இருக்கும்ல, கோடு போட்டிருப்பாங்க, அந்த ஒரு இது மாதிரி கம்பி போட்டிருப்பாங்க, அது மேலே தான் போகணும். இவர் வந்துட்டாருன்னா அவ்வளோ, சிவாஜி வந்துட்டானா டக்குன்னு இடத்த விட்டுருவாங்க. இல்லாட்டி என்ன பண்ணுவார்னா, நீங்கள் உள்ளனுடைய இடம் இல்லைன்னா அந்த இதில் மன்னன் படத்தில் கவுண்டமணியா ரஜினியா மேலே ஏறி தாவி போவாங்கல்ல, அதே தான் பண்ணுவார். அன்றைக்கி அவர் தான் சிவாஜி, இல்லாட்டி சிவாஜி விட்டுறா அப்படிம்பாங்க, இல்லாட்டி அவர் மேலே கால் வச்சு அப்படியே போவார். கால் வச்சு போய் முதல்ல இறங்கி சீட்டெலாம் வாங்கிடுவார். அதனால் இவர் கண்டாலே அந்த பசங்கள்லாம் ஓரமாக ஒதுங்கி வழி ரவுடிசம் பண்ணுவார். அப்படி சார் ஒரு ரவுடி மாதிரி தான். ஒரு கோபம் வந்தால் வீணா அவராக சண்டை போடுறது கிடையாது. கோபம் வந்தால் அவ்வளோதான், அடி தான். கோபம் வந்தால் ஏதாச்சும் பண்ணால் அது அடி தான், யாராக இருந்தாலும் சரி. எவனையும் விட மாட்டார். ஒரு ரவுடியே அப்படியே உண்டில்னு ஆக்கியிருந்தார். அந்த ஏரியாவில் இருந்த ஒரு மிகப்பெரிய ரவுடி நாராயணன் அப்படின்னு பெங்களூரில் ஒரு ஏரியாவில், அந்த ஏரியாவில் அந்த ரவுடி தான். அவனை பார்த்தாலே எல்லோரும் பயப்படுவாங்க, அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரவுடி. ஒரு முறை இவருடைய அண்ணன், சின்ன அண்ணனை வந்து அவர் ஓங்கி, ஆமாம், அது யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இவர் வந்தப்போ சிவாஜிக்கிட்ட யாரும் சொல்லாதீங்க, அவன் முரட்ட போய் அப்படின்ட்டாங்க. அவங்க அண்ணன் நைட்டு தூங்கும்போது, சிவாஜி என்ன அடிச்சுட்டான்டா அவன் ரவுடி. யார்? இந்த நாராயணா. நீ ஏன் சொல்லலை நீ? இல்லைடா அண்ணன் சொல்ல வேண்டான்னு. சரி அப்படின்னு போகிறாரு. அப்புறம் வந்து நைட்டு 10 மணி. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேண்டாம், பகலில் அடித்தா அவங்களுக்கு பிரச்சனை வந்துடும், நைட்டில் தான். அப்படி நைட்டில் சங்கிலி எடுக்கிறாரு, ஒரு இதை பெல்ட் மாதிரி கட்டிக்கிறாரு. ஒரு சங்கிலி எடுத்துக்கிட்டு பெல்ட்டு வீட்டில் வந்து போயிட்டு அவங்க சங்கிலி வந்து அப்புறம் வெளியே போன பிறகு அப்படி கட்டு. படத்தில் கூட அது மாதிரி கெட்டப்பில் வந்து அதே கெட்டப் தான் அந்த நாராயணனுடைய கெட்டப். அதுதான் வேட்டி கட்டிட்டு ரொம்ப தப்பு தாளங்கள் வர பாருங்க. அதுதான் போகிறார் ஒரு சாராய கடைக்கு. வா வாத்தியாரா, என்ன தலைவா, இன்னும் காலே காணோம், வரடா குடா அப்படின்னு 2 பாட்டில் கடன் அடிக்கிறாரு, வைக்கிறாரு. நாராயணா அப்படின்னு கற்றுட்டு அப்படியே போகிறார். ஒண்டி தான் போனால் எங்கே அந்த ஏரியாவுக்குள்ளே உள்ள நுழைஞ்சிடறாரு. நாராயணன் எங்கடா அப்படின்னா, அந்த ஹோட்டலில் இங்கே உட்காந்துருக்கான் அப்படின்னு. போகிறார், ஒரு பெரிய ஹோட்டலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். ஒரே ஓங்கி ஒரு 4 புரண்டு போய் விழுறான். ஒல்லி குச்சி அப்படி இருப்பார். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உருண்டு போய் விழுந்த உடனே, என்ன எங்கள் அண்ணனை ஏன்டா அடிச்சா, இந்த சைக்கிள் சின்ன திருப்பிட்டு அடின்னு இவன் துரத்துறாரு. ஆளை பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஜெய்ஜாண்டிக்காக இருப்பான், ஒரு ரவுடி. இவர் வந்து அந்த ஏரியாவில் பூந்து இவனை துரத்தி அடித்தார். அந்த பஜாருக்குள்ளேயே துரத்தி அந்த நாராயணன் வந்து அவ்வளோ பெரிய ரவுடி, என்னடா இவங்கிட்ட அடி வாங்கலாங்கிற மாதிரி பார்க்குற அளவுக்கு துரத்தி அடிச்சுட்டு நைட்டு வந்து வீட்டில் தூங்கிறார். ஏன்னா எப்போவுமே அவங்க அண்ணன் வந்து லேட்டாக வந்தால் ஏன் வந்தேன் என்னன்னு கேட்பார். சரக்கு போட்டாலும் தெரியாமல் போடுவாலும் தூங்கிடணும், அவர் வர்றதுக்கு முன்னே தூங்கிடணும். வந்தாலும் சாப்பிட்டு நல்லா சரக்கு போடுவார் சார். அப்பப்போ ஏதாச்சும் பசங்க கூட யாராச்சும் பண்ணுவாங்க. அதை படிச்சுட்டு இருக்கும்போது அந்த மாதிரி. அதுக்கு பிறகு அவங்க படித்து முடித்து ஒரு வேலைக்கு தேடிக்கிட்டு இருக்கும்போது அது பண்ணுறது. அது இப்போ சண்டை போட்டு அடித்து வந்து கீழே தூங்கிட்டார் வீட்டில். காலையில் அவருக்கு அண்ணனுக்கு தெரியுது, இந்த மாதிரி பெரிய ரவுடியை சிவாஜி ராவ் அடிச்சிட்டான். ஏன்டா அதெல்லாம் போய் அடிக்கிற நீ? அவன் பிரச்சனை பண்ணி நாளைக்கு வந்து இங்கே ஏதாச்சும் பிரச்சனை பண்ணால் அதெல்லாம் பண்ண மாட்டான், அவன் இந்த பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டான். அப்படி தான் குழந்தை கட்டி திரும்பி பார்க்க மாட்டான், அவ்வளோதான். அதுக்கு பிறகு தான் இவன் இப்படியே இருந்தால் சும்மா இருக்க மாட்டான். அதுக்கு பிறகு தான் இதில் போயிட்டு ஒரு போக்குவரத்து துறையில், கர்நாடக போக்குவரத்து துறையில் கொண்டு போய் சேர்க்குறாங்க நடத்துனரா. அந்த கண்டக்டராக வந்து கண்டக்டராக இருக்கும்போது கூட அவர் பயங்கர ஸ்டைலாக இருக்கும். டிக்கெட் கொடுக்க ஸ்டைலாக இருக்கும், சாஞ்சி நிற்பார் இல்லையா, இந்த ஸ்டைலாக சாஞ்சி நின்று அப்படியே விசில் தான், அந்த இந்த விசிலும் கிடையாது, அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி அந்த விசில் தான் அதிகமாக இருக்கும். அவ்வளோ ஸ்டைலாக பண்ணுவாராம். அந்த டிரைவர்லாம் சொல்லுவாங்க, அவ்வளோ ஸ்டைலாக நிற்பார். அவ்வளோ டிக்கெட்லாம் இது பண்ணிட்டு எல்லாத்துக்கும் ஒரு சவுண்ட். ஆமாம், அது ஒரு இது பண்ணிகிட்ருப்பார். அப்படி என்னமோ 10A என்னமோ நினைக்கிறேன், அந்த இது 10A நினைக்கிறேன் அந்த பஸ் நம்பர் ரூட். இவர் கூட வந்து ராஜ் பகதூர் இருப்பார். ராஜ் பகதூர் ஒரு டிரைவர், இவர் கண்டக்டர். ஒரு நாள் திடீர்னு இவர் நாடகம்லாம் போடுவார். ஒரு நாள் நாடகம் போட்டிருக்காரு. ஒரு நாடகத்தில் ஒரு வேஷம் போட்டிருந்தார். அந்த வேஷம் பார்த்துட்டு அவருடைய ஃப்ரெண்டு, சிவாஜி சூப்பராக இருக்குடா, நான் இது வரைக்கும் நான் தண்ணியே அடிக்க மாட்டேன், உனக்காக இன்றைக்கி அடிக்கிறேன்டா, வாடா கூப்பிட்டு போகிறாரு. சிவாஜி இங்கே இருந்தால் நீ ஒன்றாக மாட்டேன், நீ பஸ் இதுக்கு போகிற, சென்னைக்கு போகிற, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சேர்ற, அது என்ன ஆனாலும் பரவாயில்ல,
நான் நாளைக்கு இது பண்ணுறேன்டா அப்படின்னு அதை அந்த இதை வாங்கிட்டு வந்து அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. அப்ளிகேஷன் இது பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் பண்ணி அது பிறகு தான் இங்கே வர்றாரு. ஆனால் பணம் வேணும்ல. இங்கே 400 ரூபா மாதம் சம்பளம் கிடைச்சி அங்கே வந்து இது வேலையை வந்து தற்காலிகமாக இது பண்ணிட்டு எழுதிட்டு போகிறார். எழுதி கொடுத்துட்டு போயிட்டு அங்கே சென்னைக்கு வர்றாரு. சென்னைக்கு வந்து இது பண்ணுறாரு. என்னன்னா இப்போ கிளம்பும்போது ராவ் பகதூர் ஒரு செயின் எடுத்து போடுறாரு. அவருடைய செயினை கழட்டி என்ன இதை போட்டு கூட இதுக்கு கூட உனக்கு வேணும்ல செயின் அப்படின்றார். இல்லை இரு நண்பரா சார் அவர்? நல்ல நண்பர் அவர் தமிழர். அவர் வந்து செயின் போட்டவுடனே என்னத்துக்கு உனக்கு தேவைப்படும் அப்படின்றார். அதே மாதிரி உங்களுக்கு வந்து மாதம் கடைசி ஆச்சுன்னா காசு இருக்காதில்ல, அந்த செயினை அடகு வச்சுட்டு மறுபடியும் மாதம் வந்தோடனே காசு வந்தோடனே அவருடைய அண்ணன் வந்து ஏதோ ஒரு 100 ரூபா அனுப்புவார். இவர் அந்த ராவ் பகதூர் ஒரு 150 ரூபா அனுப்புவார். இந்த இவருக்கு சம்பளத்திலேருந்து ஏதோ ஒரு காசு வரும், அவ்வளோதான். இந்த காசை வச்சு தான் புரட்டிகிட்டு இருப்பாங்க. அப்பப்போ சங்கிலி அடகு வச்சு மறுபடியும் எடுத்துக்குவார். அந்த அளவுக்கு அந்த இதாச்சு. அதை வச்சு தான் அவர் வந்து இங்கே இது பண்ணுறாரு. ட்ரை பண்ணுறாரு, ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் படம் எப்படி சார் கிளிக் ஆகுது ரஜினிக்கு? ஃபர்ஸ்ட் படம் உங்களுக்கு அந்த ஃபிலிம் ஷூட்டில் பார்க்கும்போது சிவாஜி சார், இவர் பாலச்சந்தர் சார் பார்த்து தான் அவரை இது பண்ணுறாரு. இன்ஸ்டியூட்டில் பார்க்குறாரு. அங்கே வந்து பேசும்போது இவருடைய பேசுகிற அந்த இது ஏதாச்சும் ஒரு நாடகம் நடித்து காட்டுங்கன்னு சொல்லும்போது இவராக ஒரு ட்ராமா பண்ணி பாட்டுறாரு. புதுசாக ஒன்று இல்லை. ஆரம்பத்தில் தமிழ் பாஷை அந்தளவுக்கு வராதுன்னு சொல்லுவாங்களே, எப்படி ஒரு தமிழே வராது அவருக்கு. இங்கிலீஷில் தான் பேசுவார். கன்னடத்து தெரியும், இங்கிலீஷ் பேசுவார், ஹிந்தி தெரியும், நல்லா ஹிந்தி பேசுவார். அப்புறம் அந்த பாலச்சந்தர் பார்க்குறாரு. இது பண்ணும்போது ஒரு நாள் திடீர்னு கூப்பிட்டு வர்றாங்க ஆஃபீஸ்லேருந்து. இங்கே அவருடைய நண்பர் முரளி அப்படிங்கிற வீட்டில் தான் தங்கியிருக்காரு. மாடி மேலே வந்து ஒரு ஓலை கொட்டாயில் தங்கிட்டு இருக்காரு. அங்கே வந்து கூப்பிடும்போது அங்கே அப்படியா அப்படின்னு போகிறாரு. இங்கே போயிட்டு பாலச்சந்தர் சார் வந்து இவருக்கு வந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணுறாங்க. முதல் படத்தில் 500 ரூபா சம்பளம். அபூர்வராங்கல்ல. ஆமாம், 3 படங்கள் ஒப்பந்தம் பண்ணுறாரு. உங்களுடைய வேகம் நான் பார்க்குறாரு. உங்களுடைய வேகம் பேசுகிற ஸ்டைலு எல்லாமே அப்படி இருக்குது, அப்படியே மெயின்டைன் பண்ணு. இது புதுசாக இருக்குது, மற்றவங்க பண்ணுற மாதிரி எல்லாமே நீ புதுசாக பண்ணுற அப்படின்னு. ஓகே அப்படின்னு அன்னிலேருந்து அது தொடங்குது. அபூர்வங்கள் தான் அவருடைய முதல் படம். 500 ரூபா சம்பளம். 2வது படத்துக்கு 2000 ரூபா நினைக்கிறேன். 3வது படத்துக்கு 3000 ரூபா நினைக்கிறேன். இப்படி தான் இருக்கும். 16 வயதில் நினைக்கிறேன். 16 படம். இதில் 16 வயதில் இல்லை, இது அவருடைய 3 முடிச்சு 2வதுன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து 3வது. அப்புறம் கன்னடத்தில் ஒரு படம் பண்ணாங்க. அது வந்து அவள் ஒரு தொடர் கதை. அது வந்து அந்துள்ள கதானம். அதை கன்னடத்தில் பண்ணார். இவர் தான் பண்ணார். இவர் நம்ம ஜெய் கணேஷுடைய கேரக்டர் அவர் பண்ணார். தெய்வம் தந்த வீடு அந்த பண்ணிட்டு. அதனால் அதுக்கு 3 படங்கள். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இவர் டக்குன்னு இதில் பண்ணுறாரு. 16 வயது நிலை. அவருக்கு வந்து 5000 ரூபா சம்பளம் கேட்குறாரு. 10 நாள் கால்ஷீட் தான். சரி 3000 ரூபா வாங்கிக்கங்க, இல்லை 2500 ரூபா வாங்கிக்கங்க அப்படின்றார் இவர் இளைய பாரதி ராஜா. 2000 ரூபா தான் கொடுத்தாரு, இன்னும் 500 ரூபா தரலன்னு நினைக்கிறேன். 16 நடித்தது. ஆமாம், 2500 ரூபா பேசுனது, 2000 ரூபா தான் கொடுத்தாரு. அதுவும் ஃபுல்லாக 500 ரூபா கொடுத்து கழிச்சது. அது வந்து ஒரு பெரிய பேர் ஆகிடுச்சு உங்களுக்கு. அதில் வந்து உங்களுக்கு ஈதி எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த கேரக்டர் இல்லையா, அவங்க ஆத்தாக்கு தாவணி போட்டால் எப்படிடா இருக்கும், ஈதி எப்படி இருக்குது உங்களுக்கு ஒரு அந்த அவருக்கான ஒரு ஸ்டைலு மாடலேஷன். அதாவது ஒரு வில்லனை வந்து பெரும்பாலும் தமிழ்நாட்டு வில்லன்கள் பார்த்திங்கன்னா அவனை பார்த்து பயப்படுவாங்க. தமிழ் மக்கள் வில்லனை பார்த்து திட்டுவாங்க, சாபம் கொடுப்பாங்க. அதாவது ஒரு நம்பியாரை, வீரப்பாவை எல்லாம் திட்டுவாங்க, சாபம் கொடுப்பாங்க. இவன் விளங்குவானா அப்படி இப்படி. ஆனால் இவர் பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாங்க. ஆமாம். எப்படி சார் அதாவது வில்லன் நடிப்பு எப்படி மக்கள் அந்த அளவுக்கு ரசிக்க ஆரம்பிச்சாங்க? ஏன்னா இவர் ஸ்டைலிஷான ஒரு வில்லனாக இருந்திருக்கார். ரொம்ப கொடூரமான வில்லன் மாதிரி இல்லாமல் ஸ்டைலாக ஒரு அப்படியே ஒரு ரொம்ப இதாக பண்ணிட்டு மனவீணைகள் யாருடனோ டடடனங்க அது ஒரு பொறுமையாக பண்ணுவாங்களே அந்த வில்லத்தை. ஆமாம். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்ரீதேவி வந்து காயத்ரி, இவர் வந்து ஒரு ப்ளூ ஃபிலிம் எடுத்து விற்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரமாக அது மனைவியை. அதை வந்து மனைவியை வந்து பெட்டில் இருக்கும்போது அவர் பாஞ்சி வந்து இப்படி பண்ணுவார் பாருங்க, மேலே விழுவார். அது பயங்கரமாக விசில்லாம் அடிப்பாங்க. அது ஆமாம். அதில் வில்லன் அத்தனைக்கும் அவருடைய ஸ்டைலில் நிற்கிறது அப்படி பார்த்திங்கன்னா டக்குன்னு அவருடைய மற்ற ஃபோட்டோகிராஃபர்கள்லாம் அவர்கிட்ட வந்து திணறுவாங்க. டக்குன்னு ஃபோக்கஸ் நிற்காது, மாறிட்டே இருக்கும். டப்புன்னு எப்படி நிற்கும். அதாவது ஓகே 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 டக்கு ஒரு புரிஞ்சுட்டு அவருக்குன்னு தெரிஞ்ச ஆட்களுக்கு அவங்க மட்டும்தான் கரெக்டாக இருப்பாங்க. டக்குன்னு போஸ் மாறிட்டே இருக்கும். அந்தளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் அது பண்ணுவார். எஸ்பிஎம் மேலே அவர் பயங்கர மரியாதை. முத்துராமன் சார், எஸ்பிஎம், அப்புறம் பஞ்சரணசன், அவங்க தான் உங்களுக்கு வந்து போனா ஒரு கேள்விக்குறியில் வந்து ஹீரோ கொண்டு வராங்க. ஹீரோ அதுக்கு முன்னே அவர் இதில் வர்றாரு. இதில் ஹீரோவாக மாறும்போது அவருக்கு சம்பளம் வந்து நடித்து காட்ட சொல்கிறாங்க. பாலச்சந்தர்கிட்டே நடித்து காட்டோம், இவர் நடித்து காட்ட சொல்கிறாங்க. நம்மளை ஒரு இது சரி அது வந்து ஓகே அப்படின்னு நடித்து காட்டுறாரு.
அதுக்கு பிறகு 5000 ரூபா சம்பளம் வருது. புவனா ஒரு கேள்விக்குறியில். அதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவருடைய டெடிகேஷனை பற்றி எஸ்பிஎம் பல இடங்களில் சொல்லுவார். ஒரு ஏரியாவில் போயிட்டாங்க, ஊர் வில்லேஜ் மாதிரி ஒரு ஊர். அதில் வந்து பெருசாக ஹோட்டல் கீட்டில் ஒன்றும் கிடையாது. அங்கே ஷூட்டிங் முடிச்சுட்டு ஒரு ஏதோ வீட்டில் ஒரு கேட்டு வச்சுருந்தேன். அந்த வீட்டில் தான் சாப்பிட இது பண்ணேன். தூங்குறது இடம் கிடையாது. மொட்டை மாடியில் தூங்கினான். இவர் என்ன சொல்லிட்டாங்கன்னு எஸ்பியை வந்து, சிவாஜி நீ போயிட்டு, ரஜினி நீங்கள் போயிட்டு நீங்கள் கார் எடுத்துகிட்டு போங்க, போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு காரில் வந்துடுங்க அப்படின்னு. இல்லை சார் நான் இங்கே இல்லைப்பா இங்கே தூங்குறது இடமே இல்லையா சார்? இருக்கு பார்த்துக்கலாம் சார், உங்கள் கூட என்ன தூங்குறாங்க. மொட்டை மாடியில் எல்லோரும் இவங்க தூங்குற கூட மொட்டை மாடியில் காலில் கை வச்சுட்டு ஒரு பாய் மட்டும் போய் சும்மா கை வச்சுட்டு தூங்கிட்டு இருப்பாங்க இரவு முழுக்க. அத்தனைக்கு ஒரு நல்ல வளர்ந்து வர்ற ஹீரோ தான். ஆமாம், மொட்டை மாடியில் தூங்கிட்டு இருக்கு. மறுநாள் வந்து ஒரு 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 இதில் வந்து கிணத்துல போய் குளிச்சுட்டு மற்ற ஆட்கள் போல குளிச்சுட்டு வந்துட்டு மறுபடியும் அதே ஷூட்டிங்கில் அந்த ஷூட் சமயத்தில் வந்து ஒரு கிணத்துல ஒரு திடீர்னு மாடு ஏதோ முட்டி குதிக்கிற மாதிரி ஏதோ ஒரு சீன் வரும். அதில் குதிக்கணும் அப்படின்னா அந்த தண்ணி பார்த்தா தாங்காது, அந்த அளவுக்கு நாத்தடிக்கும். சிவாஜி ரஜினி குதிங்கன்னா குதிச்சார். நமக்கு நடிப்பு அந்த பணம் தண்ணி அப்படின்னு தான் கிடையாது. அதை வந்து இவரே சொல்கிறாரு, என்ன சிவாஜி இந்த மாதிரி தண்ணி நாத்தடிக்கு ஏன் நீங்கள் இது பண்ணக்கூடாதாப்பா அப்படின்றாரு எஸ்பிஎம். ஆனால் அதை பற்றி அவர் கேர் பண்ணிக்கல. அது ஒரு என்ன இப்படியெல்லாம் இந்த பண்ணுறாங்களேன்னு நினைக்கல அவர். நடிப்பு ஆர்வம் அந்தளவு, நடிப்பு ஒரு டெடிகேஷன். நம்ம நடிக்க வந்துட்டோம், இதில் வந்து சின்சியராக பண்ணணும், நல்ல பேர் வாங்கணும், அதுதான் அவருடைய. அதை தவிர உங்களுக்கு இந்த இதில் சாக்கடை மாதிரி தண்ணி இருக்குது, கொசுக்கடியில் அதுவும் கொசுக்கடியில் மொட்டை மாடியில் அதை தூங்குறதுங்கிறது எவ்வளோ பெரிய இது அவங்களுக்கு. அன்றைக்கி சாதாரண ஒரு சின்ன ஆர்டிஸ்ட்டே அது பண்ண மாட்டாங்க இன்றைக்கி. ஆமாம், அன்றைக்கி அந்த அளவுக்கு பண்ணியிருப்பார். அதனால் உங்களுக்கு எஸ்பிஎம் மேலே மிகப்பெரிய மரியாதை. அவருடைய பண்ண படங்கள் மொத்தம் 25-30 படம் பண்ணியிருக்காரு. எஸ்பிஎம் தான் அவருடைய இன்னொரு அண்ணன் அப்படிம்பார். அவர் வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா போய் பேசக்கூடிய ஒரே ஆள் எஸ்பிஎம் தான். இன்னை வரைக்குமா சார்? இன்றைக்கி வரைக்கும். ஒரு அண்ணன் போல் அவர் தான். வீட்டில் எதுனாலும் வீட்டுக்குள்ளே போய் பேசுகிறது அவர் தான். வெளியே என்ன நடந்து அவர் வாயை திறக்க மாட்டார் எஸ்பிஎம். அந்த அளவுக்கு ஒரு ஜென்டில்மேன். உள்ளே போயிட்டு வீட்டில் என்ன நடக்குது அவங்களுக்குள்ளே ஒரு சமரசம் இது பண்ணுறது கூட அவர் தான். கண்டிப்பாக சார். பல விஷயங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பற்றி சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி சார். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். Taste the Daily.